சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அலுவலர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒருங்குடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ்குமார், அவரோடு பேசலாம். சுரேஷ்குமார், பணியாளர்கள் தற்பொழுது பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவங்க என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க? கார்த்திகா, சென்னை பல்கலைக்கழகம் என்பது இந்த நிதி சிக்கலில் சிக்கி இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் சென்னை பல்கலைக்கழகம் 424 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்த வேண்டும் என்று கூறி வருமான வரித்துறை கடந்த 6ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 6ஆம் தேதி இந்த பல்கலைக்கழகத்தின் 37 வங்கிக் கணக்குகளை முடக்கியிருந்தது. இதன் காரணமாக இந்த பல்கலைக்கழகத்தின் நிதி சார்ந்த எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ள முடியாத சூழலுக்கு முடங்கி போனது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய மின்சார கட்டணங்கள் கூட செலுத்த முடியாத அளவுக்கு, டெலிபோன் கட்டணங்கள் போன்ற எந்த கட்டணங்களும் செலுத்த முடியாத அளவுக்கு முடங்கி இருக்கிறது. அதேபோன்று இங்கு பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள், இங்கு பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவருக்குமே இந்த ஊதியம் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. வழக்கமாக இந்த பல்கலைக்கழகத்துக்கு மாதத்தின் இறுதி நாள், அதாவது கடைசி வேலை நாளில் அவர்களுக்கு ஊதியம் என்பது வழங்கப்படும். நேற்று தான் அவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தின் கடைசி நாள் ஊதியம் வழங்க வேண்டும். ஆனால் இந்த வங்கி கணக்குகள் முடங்கியதன் காரணமாக அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை. இதனால் பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் அவர்கள் மட்டுமில்லாமல் இங்கே ஓய்வூதியம் பெறக்கூடியவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த வாரங்களே அவர்கள் இந்த நிதி சார்ந்த சிக்கலை தீர்ப்பதற்கு அரசு உதவி செய்ய வேண்டும், உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார்கள். அதேபோன்று வருமான வரித்துறை முடக்கிய இந்த வங்கி கணக்குகளை மீட்டு பயன்பாட்டுக்கு ஒப்படைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தார்கள். ஆனால் இதுவரையில் வருமான வரித்துறை இந்த வங்கி கணக்குகளை முடக்கியதை மீண்டும் ஒப்படைக்கவில்லை. இதன் காரணமாக இந்த பல்கலைக்கழகத்தின் அனைத்து சேவைகளும் முடங்கியிருக்கின்றன. இந்த சூழலில்தான் இங்கு பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு என்பது இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் என்பது 167 ஆண்டுகள் பழமையான தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம். இது தற்போது முடங்கி இருக்கிறது. மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நான் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு மாதமும் இங்கு இருக்கக்கூடிய சில மாணவர்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகை, அதேபோன்று பல ஸ்காலர்ஷிப்கள் வங்கி கணக்குகள் மூலியமாக தான் செலுத்தப்படும். அதையெல்லாம் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்கக்கூடிய ஹாஸ்டல் வசதி, விடுதிகள் எல்லாமே முடங்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அவர்களுக்கு மாணவருக்கான உணவுகள் கிடைக்க முடியாத சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் பேராசிரியர்கள், அலுவலர்கள் எல்லோருமே இந்த போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். பணி புறக்கணித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 500க்கும் மேற்பட்டோர் இங்கு இந்த போராட்டத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் சொல்லுவது என்னவென்றால், அரசு, அதாவது தமிழக அரசு இந்த பல்கலைக்கழகத்துக்கு வழங்கி வந்த நிதி என்பது கடந்த சில ஆண்டுகளாக முறையாக வழங்கப்படவில்லை. அது மானியமாக வழங்கப்படும். அந்த மானியங்கள் முறையாக வழங்கப்படாத காரணத்தால் தான் இந்த பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனை முறையாக வழங்க வேண்டும். மேலும் இந்த சூழலில் இந்த வருமான வரித்துறை முடக்கிய கணக்குகளை ஒப்படைக்க வேண்டும். அதற்கு அரசு உதவி செய்ய வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த சூழலில் இங்கு இருக்கக்கூடிய பேராசிரியரிடம் கேட்கலாம், இந்த பிரச்சனைக்கு எந்த அளவில் தீர்வு எட்டப்படும், இதற்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன என்பது குறித்து கேட்கலாம். சார் வணக்கம் சார். இப்ப இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க, உங்களோட பிரதான முதல்ல இந்த வங்கி கணக்கு முடக்கத்தை டீஃப்ரீஸ் பண்ணணும். அடுத்த நிதியை தமிழக அரசு உதவணும். ஏன்னா இது ஒரு நாங்கள் பணம் சம்பாதிக்கிற பல்கலைக்கழகம். இதுக்கு உண்டான ஆசிரியர்களுக்கு சம்பளம், ஊதியம், அலுவலர்களுக்கு சம்பளம், ஓய்வூதியர்களுக்கு பென்ஷன், இது எல்லாமே தமிழக அரசு கொடுக்கிறது கடமைப்பட்டிருக்கு. தமிழக அரசு தன் கடமையிலிருந்து நழுவுகிறது. ஏதாவது ஆடிட் அப்ஜெக்ஷன் அது இதுன்னு சொல்லி கணிசமான அளவு குறைக்கிறாங்க. அவங்க எங்களை பொறுத்தவரை தணிக்கை ஆடிட் அப்ஜெக்ஷன் ஒரு 10% தான் இருக்கு. அதுக்குள்ள நிதியை வேணா குறைக்கலாம். இவங்க 60-70% நிதியை குறைக்கிறாங்க தமிழக அரசு. அதனால சம்பளம் கொடுக்கவே தடுமாறுது, ஓய்வூதியம் கொடுக்க தடுமாறுறாங்க நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இதே போல மதுரை காமராஜில் 3 மாசமா கொடுக்கல, இன்று வரை தீர்வு காணப்படவில்லை. அந்த துணை மேதர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. கார்த்திகா, இங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் பலரும் இங்கு மாணவர்களுக்கு ஒரு சிறந்த கல்வியை வழங்கி வருகிறார்கள். இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் பல நாடுகளுக்கு சென்றால் கூட முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக பார்க்கப்படுவார்கள். அந்த அளவுக்கு இந்த கல்வி என்பது இந்த பல்கலைக்கழகத்தில் மிக சிறப்பாக வழங்கப்பட்ட அந்த கல்வி என்பது தடைபடும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. சார், இப்போ சென்னை பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் இது ஒரு பழமையான பல்கலைக்கழகம், சிறந்த பல்கலைக்கழகம் வழங்கி வந்தது. இப்படி நிதி சிக்கல்ல முடங்கி இருக்கு. இதுக்கு அடுத்த கட்டமா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கும். கவர்மெண்ட் இன்டர்வீன் பண்ணோம். ஏன்னா கவர்மெண்ட் இன்டிஃபரெண்டாக இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் 25 இயர்ஸ் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேலரி லாஸ்ட் ஒர்க்கிங் டே போடுவாங்க. இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். அதுவே ஒரு மிகப்பெரிய குறைபாடாக பார்க்குறோம். ஸோ கவர்மெண்ட் இன்டிஃபரெண்டாக இல்லாமல் இமீடியட்டாக இன்கம் டேக்ஸ் முடக்கி இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டு டீஃப்ரீஸ் பண்ணோம். அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம்.
ப்ளஸ் சேலரி கொடுப்பதற்கு என்ன ஏற்பாடுன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் உட்காந்து பேசணும். அதை இமீடியேட் தான். தேங்க்யூ சார். கார்த்திகா, இங்கு பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் மட்டுமின்றி இங்கு மாணவர்களும் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இப்படியாக இந்த சென்னை பல்கலைக்கழகம் என்பது ஒரு போராட்ட களமாக மாறியிருக்கிறது. அடுத்த சில நாட்களில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு எட்ட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். நம்ம புதிய தலைமுறையும் தொடர்ந்து இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்டிருக்கூடிய இந்த நிதி பிரச்சனை தொடர்பாக சிக்கலை தீர்க்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என தொடர்ந்து செய்திகள் வெளியிட்டு வருகிறோம். கண்டிப்பாக சுரேஷ்குமார், கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய இந்த பிரச்சனைகளை அரசு தலையிட்டு தீர்க்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். பழமையான ஒரு பல்கலைக்கழகமும் இப்படி ஒரு நிதி சிக்கலில் சிக்கி இருக்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய வருத்தமாக இருக்கிறது. அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாகவும் இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.